வெல்கம் டு ஹரிஜோ சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் பாஸ்தா. இதுக்கு ஃபஸ்ட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரோ ஆனோடனே ஆற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகா நல்லா வெட்டி போட்டுக்கலாம். அதோட ஒரு தக்காளி, இது நல்லா வணங்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 உடச்சி ஊற்றின முட்டையை ஊற்றிடலாம். சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை போட்ட உடனே நம்ம பாஸ்தாவையும் வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பாஸ்தாவில் முட்டையெல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா வணக்கிக்கணும். அப்போ தான் பாஸ்தாக்குள்ளே அந்த கிரேவி இறங்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் எக் பாஸ்தா ரெடி. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டா சூடான சுவையான எக் பாஸ்தா ரெடி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.